ஹரி ஓம். நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக நாம் எண்ணற்ற தர்ம காரியங்களை செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் நவராத்திரி போன்ற பண்டிகை காலங்களிலே மிக பிரம்மாண்டமான கொலு திருவிழா கொண்டாட்டங்களையும் மற்றும் குரு பயிற்சி, சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சி, பைரவருடைய ஜென்மாஷ்டமி, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற தினங்களிலே மிக பெரும் யாகங்களையும் செய்து வருகின்றோம். இந்த லோகக்ஷேமத்திற்காக அநேக தர்ம காரியங்களை நாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தோறும் நாம் அன்னதானங்களையும் வழங்கி கொண்டு வருகிறோம். அதுவும் அடியேன் தனிப்பட்ட முறையில் கடந்த 19 வருடங்களாக இந்த அன்னதானத்தை செய்து வருகின்றேன். குறிப்பாக நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த ஒரு வருடத்திலே அறக்கட்டளையின் மூலமாக இந்த அன்னதானத்தை நாம் செய்து வருகின்றோம் அமாவாசை தோறும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த அமாவாசை, தீபாவளி வருகின்ற அமாவாசை என்று நாம் அந்த அன்னதானங்களுக்கு மாற்றாக அதற்கு ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக, உதாரணமாக வருகின்ற தீபாவளியானது, அமாவாசையானது 21ஆம் தேதி வருகிறது, தீபாவளி 20ஆம் தேதி வருகின்றது. அதற்கு 10 தினங்களுக்கு முன்பாகவே, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி அன்றே நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது விருகம்பாக்கம், சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய, அது சொர்ணாம்பி நகரம், நம்ம அறக்கட்டளை இருக்கக்கூடிய பகுதியிலே வாழக்கூடிய ஏழை பெண்கள், வீட்டு வேலை செய்கின்ற பெண்கள் மற்றும் ஊழியர்கள், அதுபோல் மட்டுமல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள், சமூக நல பணியாளர்கள், அரசாங்கத்தினுடைய இந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய அரசு கடன்நிலை ஊழியர்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் புத்தாடைகளை வழங்கி, அதுடன் மேலும் அந்த ஸ்வீட் இனிப்பு பலகாரங்களையும் வழங்கி, அத்துடன் அந்த தீபாவளி செலவிற்காக நாம் ஒரு சிறு தொகையையும் அவர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றோம். இதை அந்த பல வருடங்களாக அடியேன் செய்து கொண்டு வருகிறேன். நமது அருளமுதம் சமய அறக்கட்டளை ஆரம்பித்தவுடன் நாம் இதை அறக்கட்டளை வாயிலாக நாம் செய்து வருகின்றோம். எனவே இவ்வருடம் இந்த தர்ம காரியத்தில் பங்கு கொள்ள விரும்புபவர்கள் எங்களுடைய அறக்கட்டளையுடைய இந்த தொலைபேசி எண்ணிற்கோ, ஜிபே மூலமாகவோ அல்லது வங்கி எண்ணிற்கோ தாங்களும் நன்கொடை அளித்து இந்த ஒரு உன்னதமான கைங்கரியத்தில் பங்கு கொள்ள அடியேன் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன்.